ரேஷன் கடைக்கும் அதுக்கும் வந்து மத்திய அரசு குற்றம் சொல்லியிருக்காரு. அதுக்காக சம்மந்தம் இல்லை. இது மாநில அரசுக்கு உண்டானது. ரேஷன்கள்லாம் திறந்து எல்லாம் போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. கடுமையாக விமர்சனம் பண்ணல, கடுமையா வந்து அரசு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா அவங்களுக்கு தெரியல. எப்படின்னா வந்து மத்திய அரசு வந்து ஜான்குமாருக்கு வந்து சிறுபான்மையினருக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு நினச்சி சொல்லிட்டாரு. இது ஆக்சுவலி அப்படி தப்பு. ஏன்னா அவங்க மந்திரிக்கே கிட்டத்தட்ட வந்து 139 நாள் பொறுத்து தான் கொடுத்தாரு. அதுக்கு மத்திய அரசு காரணம் இல்லை, அதுக்கு மாநில முதல்வர் தான் காரணம். மாநில முதல்வருக்கு எப்போ வந்து அப்பாசாமி பைத்தியம் வந்து அவர் ஒரு வரம் கொடுக்குறாரோ அப்போ சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே கொடுத்துருவாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்றும் அவருக்கு வந்து மேலேருந்து அருள்வாக்கு எதுவும் வரல, வந்தவொடனே கொடுத்துருவாரு. மத்திய அரசு வந்து அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. இது மாதிரி வந்து மத்திய அரசு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டினை வந்து வதைக்கிறாங்க, அவருக்கு வந்து கொடுக்கல, அதனால வந்து கிறிஸ்தவ மக்கள்லாம் வந்து ரொம்ப வந்து கோபத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அது தவறு. இது வந்து மாநில முதலமைச்சருக்கு உண்டான பிரச்சனை. அவர் வந்து அவங்க ஆளுக்கே 139 நாள் கொடுப்பாரு. ஒருவேளை எனக்கு ஒரு 200 நாள் கடந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு என்னமோ. அது வரைக்கும் வெயிட் அண்ட் சீ. வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும். அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அவர் ஜான்குமார் 1.5 வருஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து சொரணா செஞ்சார். இல்லை கொஞ்ச நாளாவது அவர் இருக்கட்டும், நீங்கள் ரிசைன் பண்ணி கொடுங்கன்னாரு. அந்த கட்டளையிட்டு தான் அவர் சாய் சொரணம் பண்ணி கொடுத்தாரு. மற்றபடி ஊழல் குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன கூட தான் பேராக பேசிக்கிறாரு. ஆனால் ஒருவேளை எங்கள் கூட கூட்டணி கூட வரலான்னு கூட கருத்தாக நினச்சிக்கலாம்ல. அது எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். பூச்சேரி ஒருவேளை அவருக்கு இப்போ பர்மிஷன் கொடுக்கறதுலாம் வந்து முதலமைச்சர் பங்கு அதிகம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பர்மிஷன் கொடுக்கல, மாநில முதல்வர் தலையிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். வெறும் 5000 மக்கள் மட்டும் அவரை பார்க்க முடியாது. அவருக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. பெரிய மாஸ் லீடர் அவரை பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் 50,000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல அவர் பர்மிஷன் கொடுக்கல. இப்படி எங்கள் ரோட் ஷோ நடத்திடுங்க, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங் வாக்கில் எல்லா டூரிஸ்ட்டும் போயிடுவாங்க, ரோடே ஃப்ரீயாக இருக்கும், அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருந்தா நான் வந்து விஜய்க்கு ஆதரவாக ஏற்கனவே ஒரு கருத்து குறிப்பிட்டிருந்தேன். நான் வந்து எங்கள் பாஸ் அதை ஏற்கனவே அவர் சொல்லிக்கிறாரு. இது மாதிரி மில்லை திறக்க நான் அனைத்து வேலையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. இந்த கோயம்புத்தூரில் பல நலிவடைந்த மில்லெல்லாம் வந்து அவங்க காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க. பாண்டிச்சேரி மில்லையே அது மாதிரி எடுத்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இங்கேருந்து அரசு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. ரேஷன் கடைக்கும் அதுக்கும் வந்து மத்திய அரசு குற்றம் சொல்லியிருக்காரு. அதுக்காக சம்மந்தம் இல்லை. இது மாநில அரசுக்கு உண்டானது. ரேஷன்கள்லாம் திறந்து எல்லாம் போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட பார்க்கலாம், எங்கள் எதிர்க்கு கூட ரேஷன் கடை திறந்தது. நீங்கள் இதை முடிச்சோடனே அங்கே கூட போய் பார்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு நாளாக முதலமைச்சர் வந்து பதவி கொடுக்க விழுத்திருக்கிறான்றது வந்து அவர் மூலயமா அந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்குது. அதுக்காக அவர் தேங்க் பண்ணிக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.